வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 5.1 அதாவது டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 5.1 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையர் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரவாயில் சென்னையிலேருந்து ராமு அப்படின்ற ஒரு கஸ்டமருக்காக தான் இந்த ஒரு சூப்பரான மாடல் ஒரு 5.1 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டொராடல் டைப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி கிறிஸ்டலில் வந்து எனக்கு ஒரு 5.1 ப்ரோலாஜிக்கோட எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் டிசைனோட எனக்கு வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு சூப்பரான மாடல் ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கோம், நெக்ஸ்ட்டு இந்த ஆடியோ குவாலிட்டி, அதாவது இந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வரக்கூடிய ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்றது அப்படின்னு நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 30 வோல்ட் 12 ஆம்பியரில் பியூர், அதாவது நல்ல ஒரு ஹெவியான மாடல் டொராடல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டொராடல் மாடலில் தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்க கேட்ட மாதிரியே இதில் வந்து நம்ம டொராடல் டைப்பை வந்து யூஸ் பண்ணியாச்சு. ரெக்டிஃபையர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 3510 மெட்டல் டையோடும் 50 வோல்ட் 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டி வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பிராண்டோடைய NC 5.1 ப்ரோலாஜிக் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து கஸ்டமர் அவங்க கேட்ட மாதிரியே நம்ம வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபார்மரும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அவங்க கேட்ட மாதிரி ஒரு 5.1 ப்ரோலாஜிக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலில் தான் கேட்டாங்க. அதனால் அவங்க கேட்ட மாதிரியே இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் வந்து ப்ரோலாஜிக் போர்டுமே வந்து பயன்படுத்திட்டோம். இதில் யூஸ் பண்ண 5 சேனல், அதாவது 5 சேனல் ஆடியோ போர்டு பார்த்தீங்கன்னா ரவி பிராண்டோடைய டிப் 3055 டிரான்சிஸ்டர் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஆடியோவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஆடியோ வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த 3055 டிரான்சிஸ்டர் பயன்படுத்தி நம்ம இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்கேன். நல்லா இருக்குது. ஆடியோட கிளாரிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட். இதில் சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மேக்ஸ் பிராண்டோடைய 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜு மோனோ போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபரோட ரிசல்ட்டும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கெயின், அதாவது நல்ல ஒரு பஞ்சிங்கோடையும் நமக்கு இந்த ஆர்மேக்ஸ் பிராண்ட்லேருந்து நமக்கு கிடைக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான காம்பனன்ட்ஸை பயன்படுத்தின மெட்டீரியல் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஆம்ப்ளிஃபையரில் 3 பக்க நோட்டரும் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் 2 பக்க நோட்டரும் 5 வோல்ட்டில் ஒரு பக்க நோட்டர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த 12 வோல்ட் பக்க நோட்டர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம FT003, அதாவது டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண FT003க்கு வந்து சப்ளை கொடுக்குறதுக்காகவும், இன்னொரு பக்க நோட்டர் பார்த்தீங்கன்னா VU டிஸ்பிளே, அதாவது VU டிஸ்பிளேக்கு வந்து நமக்கு தனியாக சப்ளை கொடுக்குறதுக்காகவும், அப்புறம் இந்த 5 வோல்ட் பக் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு USBக்காக வந்து பயன்படுத்தியிருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாகவே இண்டிவிஜுவலாகவே இருந்த பக்க நோட்டர் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து தனித்தனி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட்டுக்காகவும் சரி, ஒரு 5 வோல்ட்டுக்காகவும் சரி, எல்லாத்துக்குமே வந்து நம்ம தனித்தனியான ஒரு பக்க நோட்டரை வந்து பயன்படுத்தி இந்த ஆம்ப்ளிஃபையரை சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ண ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டும் பார்த்திங்கன்னா மேக்ஸ்வின் பிராண்டோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஒரு கிளியரான ஒரு ஒயரிங்கோடைய நல்ல ஒரு குவாலிட்டியான காம்பனன்ட்ஸை பயன்படுத்தியுமே இந்த ஆம்ப்ளிஃபையரை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா நிறையா ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு வெளில கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் கரெக்டான ஒரு வீடியோ வந்து போட முடியல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷீட்டு தான் மேலே. நம்ம ஷட்டரை வேறு க்ளோஸ் பண்ணிடுறோமா, சுத்தம் அப்படியே நம்மளால் உள்ளார உட்கார முடியல. அப்படியே ஏதோ செங்கல் சூளைக்குள்ளே உள்ளார உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு அனல் இருக்குது, வெயில் தாங்க முடியல. அப்படியே வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் முடிக்க வேண்டிய வேலைலாம் பார்த்தீங்கன்னா 4 நாள் 5 நாள் அப்படி போயிடுது. நான் டோட்டலாகவே எல்லாமே நம்மளே தான் இங்கே நம்ம கடையில் வேறு யாருமே லேபர்ஸ்லாம் கிடையாது. ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் போடணும், இல்லை சர்வீஸ்க்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் பார்க்கணும், இல்லை புதுசாக அசம்பிள் பண்ணணும், இல்லை வண்டிக்கு வைக்கிற ஆம்ப்ளிஃபையர் எதனா பண்ணணும் அப்படின்னாலும் எல்லாமே A to Z நான் ஒரே ஆள் தான், எல்லாமே நான் தான் பார்க்கணும். இருந்தாலுமே நம்ம வேலைகள் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன டேட்டு தாண்டி போனாலும் கரெக்டாகவே எல்லாத்துக்கும் வந்து டெலிவரி பண்ணிடுறோம், டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம். ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவும் அழகாகவும் வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்றோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்கு வந்து ஆம்ப்ளிஃபையர் தான் எல்லாம் முடிச்சு வச்சாச்சு. இது வந்து நம்ம நெய்வேலியில் உள்ள ஒரு கஸ்டமருக்காக தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையர் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா தொடர்ந்து என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா வேலைகளும் நிறையா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சம்மர் அது எப்படி சொல்கிறேனே தெரியல. இது சம்மர் மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக இது ஏதோ வேறு ஏதோ ஒரு காலம் மாற்றம் மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு வெயில் சுத்தமாக தாங்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், என்னோடய ஷர்ட்டு கொண்டு எல்லாமே நினைஞ்சு அப்படியே தரன்னு தண்ணியாக போயிட்டுருக்கு. அந்த அளவு இருக்குது. இது பார்த்திங்கனாலும் ஒரு 9800 மாடலு FT003 யூஸ் பண்ணி தான், அதாவது டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மாடல் தான். மினிமம் பட்ஜெட்டில் ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம விருதாச்சலத்துலேருந்து தான் ஒரு கஸ்டமர் நமக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க.
அப்படியே டே பை டே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஒர்க்குமே அப்படியே ருட்டீனாக போயிட்டுருக்கு. ஆர்டர் போட்டிருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியல. ஏன்னா ஒரு பக்கம் வெயில், கடையிலையும் உட்காந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் பார்க்க முடிய மாட்டேங்குது. உடம்பு சீக்கிரமாக சோர்வாயிடுது. அப்படியே எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். கவலைப்பட தேவையில்ல. எல்லாருக்குமே டக்கு டக்குன்னு நம்மளோட வேலையை முடித்து கொடுத்துட்றோம். ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாக அழகாக வந்து சூப்பராக பண்ணி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆடியோ ரிசல்ட்டை நான் கண்டிப்பாக என்னால் எடுத்து தர முடியும். வாங்க இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். Slightly battered and bruised baseball flying past your right ear as a cloud of debris blooms and shards of glass. Scattering chaos to the four corners of the room, while the sound of a scared little kid running like hell fades away. ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு யூனிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஏர் இன்லெட்டுக்கான ஒரு கூலர் ஃபேனு, நெக்ஸ்ட்டு 2 ஆர் செக்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 5.1 இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். இன்னொரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம FT003 பேக் சைடு யூனிட், அதாவது இதில் வந்து ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சில், ஒரு HDMI ARS இன்புட் இருக்கும். இது மூலிமா நம்ம வந்து டால்பி டிடிஎஸ் ஃபார்மேட்டில் உள்ள ஆடியோ வந்து கொடுத்து சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். அதாவது நமக்கு இதுக்கு தேவையான ஃபார்மேட்டில் உள்ள வீடியோ ப்ளே பண்ணும்போது நமக்கு அந்த வீடியோவில் வந்து ஆடியோ ஃபார்மேட், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டால்பியில் இல்லை ஒரு டிடிஎஸில் வரும். அதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு ஆம்ப்ளிஃபையரில் ஒரு நல்ல ஒரு தரமான ஆடியோ வந்து நம்ம வந்து கேட்கலாம். இந்த மாடலில் உங்களுடைய வீடுகள்லேயும் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான மேனுவல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் இல்லைனா ரிமோட் ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைப்பட்டதுன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். தரமான பொருட்களை பயன்படுத்தி மட்டும்தான் நம்ம வந்து ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு பெஸ்ட்டான ஒயரிங்கோடையுமே நம்ம வந்து ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம ரெடி பண்ணி தரோம். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ் இருக்கும். அதாவது நம்மளோட லேபர் ப்ளஸ் வந்து மெட்டீரியல் சார்ஜ் அவ்வளோதான். மற்றபடி நம்ம அதிகமான அமௌண்ட்டை வந்து வாங்கி நம்ம ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் செஞ்சு தரதில்லை. கரெக்டான ப்ரைஸில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஒயரிங்கோடையும் நல்ல தரமான பொருளோடையுமே நம்ம வந்து ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுற நண்பர்கள் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனல் கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.